ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கார்டு இருக்குது பாருங்கள், 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த கார்டை இவர்களுக்கும் ஒப்புதல் அளித்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். 11 செப்டம்பர் 2024 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது கேபினெட் அப்ரூவ்ஸ் ஹெல்த் கவரேஜ் டு ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் தி ஏஜ் 70 இயர்ஸ் அண்ட் எபோவ் irrespective ஆஃப் இன்கம் அண்ட் ஆயுஷ்மான் பாரத் யோஜனான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம் இருக்க பாருங்கள், 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டு திட்டம். அதை இதுக்கப்புறம் 70 வயசுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருமான வரம்பு இருக்க பாருங்கள், அதை கணக்கில் கொள்ளாமல் எல்லா மூத்த குடிமக்கள் 70 வயசுக்கு மேலே இருக்க எல்லா மூத்த குடிமக்களுக்குமே இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் படி யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் கார்டை பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டு திட்டம். அதாவது பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஹெச்ஏஒய் கார்டு, அந்த மாதிரி கார்டு வச்சவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். அதாவது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் படி யார் யாருக்கெல்லாம் இந்த கார்டில் தகுதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 70 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே இந்த கார்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான பெனிஃபிட் பற்றி பார்த்துடலாம். ஓகே, அதாவது 70 வயசு மேலே இருக்க அந்த மூத்த குடிமக்களுக்கு எந்த ஒரு வருமானம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கார்டு ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதன் காரணமாக இந்தியாவில் இருக்க 4.5 கோடி ஃபேமிலிஸில் 6 கோடி மூத்த குடிமக்கள் இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எலிஜிபிள் சீனியர் சிட்டிசன் உட் பி இஷ்யூட் எ நியூ டிஸ்டிங் கார்டு அண்டர் பிஎம்ஜேஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதி இருக்க மூத்த குடிமக்களுக்கு இவங்களுக்கு ஒரு புதிய ஆயுஷ்மான் கார்டு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் ஆஃப் த ஏஜ் 70 இயர்ஸ் அண்ட் எபோவ் பிலாங்கிங் டு ஃபேமிலிஸ் ஆல்ரெடி கவர்டு அண்டர் இந்த ஸ்கீம் மூலமாக ஆல்ரெடி வேறு ஃபேமிலி அவங்க ஃபேமிலி கூட கவர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அடிஷ்னலாக பர் இயருக்கு 5 லட்சம் பார்த்தா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் பார்த்தா அந்த ஃபேமிலி முழுக்க அந்த ஒரே கார்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சீனியர் சிட்டிசன் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வராங்க பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் தனியாக வருஷத்துக்கு வருஷம் 5 லட்சம் இன்சூரன்ஸ் பார்த்தா அதுக்கான அமௌண்ட் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் 5 லட்சம் பேர் இயருக்கு தனியாக செப்பரேட்டாக வழங்கப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன் ஆஃப் த ஏஜ் 70 இயர்ஸ் அண்ட் எபோவ் who are already availing benefit of other public health insurance scheme may either choose their existing scheme or opted for the PMJY. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு பப்ளிக்லேயோ ப்ரைவேட்லேயோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்கள் பயன்பெறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று அதை ஆல்ரெடி இருக்கிற அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் கார்டுக்கு மாறலாம், சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு நார்மல் பீப்புளாக இந்த 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் படி உங்களுக்கு அந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். பட் இதுக்கப்புறம் நீங்கள் 70 வயசுக்கு மேலே உள்ள மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வருமான வரியும் தேவையில்லை, எந்த ஒரு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்க போன்ற மாதிரி மத்திய அரசு கேபினட் அமைச்சரில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி அப்ளை பண்ணலாம்னா beneficiary.nha.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நார்மல் பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெனிஃபிஷரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஎம்ஜேஒய் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்க பாருங்கள், ரேஷன் கார்டு நம்பர், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தாவே உங்கள் ஃபேமிலியில் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா
எலிஜிபிள் இல்லை அப்படின்னு காமிச்சிடும். ஸோ இது அதிகபட்சமாக சோஷியல் எக்கனாமிக் சர்வீஸ் படி யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் போட்டு என்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் ஸோ அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கான கார்டை உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்கீம் மூலமாக நீங்களே எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது, எப்படி கார்டு டவுன்லோட் பண்ணது, இது குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்கீமுக்கு நீங்களே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.